இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் காட்டும் 7 நீதியின் பாதைகள். இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளலாம். வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 12:16, மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. கோபமா சாந்தமா? கோபம். இங்கே மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படுகிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக கோபம் 2 விதங்களிலே வெளிப்படுகிறதாம். முதலாவது, ஒருவனை பிடிக்கவில்லை, இல்ல ஒரு செயல் பிடிக்கவில்லை என்றால் நமக்குள்ளே கோபம் வருகிறது. இரண்டாவது, நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கல, அது நிமித்தம் நமக்கு கோபம். இந்த 2 காரணங்களால் கோபம் நமக்குள்ளே வருகிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் கோபப்படவே மாட்டேன், என்னதுனால மனசுக்குள்ளே வைத்து விட்டு அப்படி சிரிச்சு அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி காட்டிடுவேன். ஆனா உள்ளத்துக்குள்ளே கோபம் இருக்கும். கோபம் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறது. இந்த கோபம் என்பது ஒரு அனிச்சையான செயல். என்னன்னா, ஒரு நெருப்புக்குள்ளாக நம் கைகள் படும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை அதை விட்டு வெளியே எடுப்பது போல நம்மையும் அறியாமல் செயல்கின்ற செயல், அனிச்சை செயல் போல கோபம். நமக்கே தெரியாது, இந்த விஷயத்துல நான் கோபப்பட்டிருந்திருக்க கூடாதுதான் சொல்லுவோம். ஆனா கோபம் நம்மை சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்மை சாட்சி இழக்க செய்கிறது. சிலர் சொல்லுவோம்ல, நான் காலையிலே ஒரு 5 நிமிடமாவது இன்றைக்கு நான் கோவப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா பாருங்க, அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு கோபமே வந்ததில்ல சொல்லுவோம். சில நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுவோம், நம்ம கோவப்படக்கூடாதுன்னுலாம். இந்த கோபம் நம் மூளையின் சில உறுப்புகளை கூட பாதிக்குதான். ஏன்னா அந்த உறுப்புகள் அந்த கோபப்படுறதுனால மன அழுத்தம், அந்த சில நேரங்கள்ல விபத்து நேரிடும் போது, வியாதிப்படும் போது, இன்னும் மூளையில அந்த கோபம் நம்ம கிட்ட வரும்போது நம்மையும் அறியாமல் சில காரியங்கள் நமக்கு வருகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை, அதன் காரணமா கோபப்படுவாங்க. பணம், வேலை பளு என்னும் உறவுகளிடையே அன்பு தனிந்து போனது நிமித்தம் விரக்தி, எரிச்சல். சிலர் காலையில எழுமுனதுல இருந்து எரிச்சலா இருப்பாங்க. அவங்க எரிச்சலா இருந்தது காணாதுன்ட்டு அவங்க கூட இருக்கிறவங்க மேல அந்த எரிச்சலை காட்டுவாங்க. அதை கோபம் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. கோபம் அறிவையும் உடலையும் மனதையும் நடத்தையையும் பாதிக்கிறது. இங்கே நீதிமொழிகளிலே கோபத்தை குறித்து நாம் வாசித்தோம். இந்த கோபம் நம்மை அழித்து விடுகிறது. கோபப்பட்டேன்னு சொல்லிட்டேன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த விஷயத்துல கோபப்பட்டானா பெருமையா இருக்கும். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல, உங்களை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் சில நேரங்கள்ல சொல்வது உண்டு. இங்கே வசனம் நீதிமொழிகள் 27:4, உக்கிரமம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கும் முன்னிற்கத்தக்கவன் யார்? கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்று சொல்லி இங்கே நீதிமொழிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோபம் என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருகிறது காரியம் என்னவென்றால், அந்த ப்ரெஷர் குக்கர் தான். இந்த ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா, அந்த அழுத்தி அதை மூடும் போது சிறிது நேரம் கழித்து அங்கே அந்த குக்கருடைய சத்தம் வெளிப்படும். அதே போலதான் மனதுக்குள்ளே சில பிரச்சனைகளை அழுத்தி 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 வைத்து விட்டு திடீர்னு ஒரு நாள் வெடிக்கும். அதான் கோபம். நம்மளுடைய கிறிஸ்தவர்களாகி நமக்கும் அநேக விஷயங்களை நம்ம கோபப்படுறோம்ல. சிலர் சொல்லுவோம், நான் இந்த கோபத்தை மட்டும் குறைக்கவே முடியல. ப்ரேயர் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், கோபத்தை மட்டும் விடவே முடியலைன்னு சொல்லுவோம். வேதாகமத்திலும் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஆகாஸ்வர் ராஜா வஸ்தியின் குடும்பம். அங்கே அவங்க பெரிய விருந்து ஆயத்தப்படுறாங்க. அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது பாருங்க, எஸ்தர் 1:13 பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பிய பின் கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன்
என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். மூர்க்க வெறி வருது. ஒரு வார்த்தை தான், இந்த அத காரணத்தை ஒழுங்கா சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வஸ்தியை குறித்து. அவள் ராஜ ஸ்திரீ, அவள் எப்படிப்பட்டவள் எல்லாம் தெரியும். அவங்க குடும்பம் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் கோபம், ராஜா கடுங்கோபம் அடைந்துன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் எஸ்தர் 2:1 இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வருவின் உக்கிரகம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் என்று சொல்லி போட்டு, அவன் கோபம் அந்த மூர்க்கம் எல்லாம் தணிஞ்ச பிறகு யோசித்து பாக்குறான். வஸ்திக்கு செஞ்ச காரியம், அவளுக்கு செஞ்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறான். இப்போ ஒரு கோபம் குடும்பத்தை அழித்து விடுகிறது. அநேக குடும்பங்களிலே பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. குடும்பங்கள், கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, குடும்ப சொத்து பிரச்சனை, அருவாளால வெட்டு, இப்படிலாம் நிறைய செய்திகள்லாம் கேட்குறோம். அன்றைக்கு ஒரு செய்தித்தாள்ல ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். என்னன்னா, ஒரு 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 குடும்பத்துல ஒரு பெண், அவளுக்கு காலையிலே எழும்பி கோலம் போடுறதுக்கு எழும்பல, அன்னைக்கு கொஞ்சம் டயர்டாயிட்டு. அப்போ மாமியார் என்ன செஞ்ச, காலையில தொளிச்சு கோலம் போட்டுட்டாங்க. இவளுக்கு கோபம் தாங்க முடியாம அந்த கோலத்தை அழிச்சிட்டு அவள் போடுகிறாள். அங்கே வந்த கோபம், எப்படி நான் போட்ட கோலத்தை அழித்தான் என்று சண்டை நிமித்தம் ஒரு குடும்பம் அழிந்து விட்டது. பாருங்க, அங்க போடப்பட்டிருக்குது, அவள் தற்கொலை செய்து கொண்டாள் மருமகள். இப்போது மகன் வெளியே இருக்கிறார். தன்னுடைய மனைவி இறந்ததை பார்த்து அவன் வந்து அந்த பிள்ளை, 2 குழந்தைகள் இருக்குது, அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு காரிலே சென்று அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த ரயில் நிலையத்திலே எங்க ட்ரெயினுக்கு முன்பதாக 3 பேரும் குதித்து மரித்து விட்டார்கள். ஒரு குடும்பம் கோபத்தால் அழிந்து விட்டது. இன்றைக்கும் கூட அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாகவே கோபம் இருக்கிறதா? சின்ன சின்ன விஷயத்துல கோபப்படுறோமா? இங்கே நீதிமொழிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கோபமா சாந்தமா? நமக்குள்ளே கோபம் இருக்கிறதா? சாந்தமா நம்ம பேசுறோமா? அப்போ நமக்குள்ள அந்த சாந்தம் வரணும் அப்படின்னா கர்த்தர் ஆண்டோடைய அன்பு வேணும். இன்னும் எதிர்பார்ப்புகள், எதிர்பார்க்கும் போது அந்த காரியங்கள் நமக்கு நடக்கலைன்னா கோபப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற சாந்தம், அன்பை எதிர்பார்க்கிறார். இந்த அன்பை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கலாம்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இன்னைக்கு பேசியிருக்கிறீங்கப்பா. நாங்க கோபப்படுகிறோம், அநேக விஷயங்களை தவறுகிறோம். நாங்க மூர்க்க வெறி, இந்த ஆகாஸ்வர் ராஜா தன்னுடைய வஸ்தியின் மேலே காட்டின கடுகோபம் நிமித்தம் அங்கே பிரிவினை, அநேக குடும்பங்களிலே இதே போல பிரிவினைகள் இருக்குது. இன்றைக்கு பிரிந்து கொடுத்த குடும்பங்கள் எல்லாம் இணைங்க, இந்த கோபத்தினால வந்த பிரிவினைகள் அகற்றி போடுங்க. நாங்க இந்த வார்த்தையை கேட்கிறோம், எங்களுக்குள்ளே அந்த கோபத்தை முற்றிலுமாக நீக்கி சாந்தத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நாளிலும் நாங்க கற்றுக்கொண்ட காரியம் எங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.